ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா டைப் 1 ப்ளஸ் பெட்ரோல் வேரியண்ட். ஷிஃப்ட்டில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒர்க் என்னென்னா பிரேக் கம்ப்ளைண்ட்டை அட்டன் பண்ண போகிறோம். வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணும்போது விசில் அடிக்கிற மாதிரி ஒரு நாய்ஸ் இருக்குன்றது கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். 4 வீல் பிரேக்கை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாகவே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா ப்ராப்பரான பிரேக் எஃபிஷியன்சி நம்மளுக்கு கிடைக்காது. இதனால தான் எவ்ரி பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ்னு வரும்போது 4 பிரேக்கையும் ரிமூவ் பண்ணி செக் பண்ணி க்ளீன் பண்ணி அகைன் ஃபிட் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு பார்த்தோன்னா ரியரில் பிரேக் ஷூவும் ரீசெண்ட் டைம்ஸில் தான் மாற்றிருக்காங்க. அது கூடவே வீல் சிலிண்டர்லையும் எந்த ஒரு லீக்கும் இல்லை. ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கிறதுனால க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு. இதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீல் ட்ரம்மில் ஸ்கோர் மார்க் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணோம். எந்த ஒரு மார்க்கும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ட்ரம்மை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீலை டவுன் பண்ணிடலாம். எவ்ரி 10 or 20,000 வெஹிக்கிள் ரன் ஆகும்போது இந்த மாதிரி பிரேக்கெலாம் ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மாட்டுறது தான் நல்லது. ரைட் ஹேண்ட் சைடு ஒர்க்கை முடிச்சிட்டோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய் பார்த்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேம் கண்டிஷன் தான். ரைட் ஹேண்ட் சைடை விட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஷூ நல்லா இருக்குது. வீல் சிலிண்டர் எந்த ஒரு லீக்கும் இல்லாததுனால சேம் இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் ஃபிட் பண்ணாலே போதும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். எப்போதுமே ரியர் பிரேக்கை செக் பண்ணும்போது ஹேண்ட் பிரேக்கோட எங்கேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் ரியர் ட்ரம்மை மாட்டணும். இல்லை அப்படின்னா ஹேண்ட் பிரேக்கோட லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். கரெக்டாக லெவலில் வச்சுட்டு ட்ரம்மை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சு. ரியரில் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் பேடு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கண்டாமினேட் ஆகிடுச்சு. டிஸ்க் ரோட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் மார்க் அதிகமாக தான் இருக்குது. பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா அந்த லிவர் வரைக்கும் தான் தேயணும். அதுக்கு மேலே தேயும் போது விசில் அடிக்கிற மாதிரி நாய்ஸ் வரும். டிஸ்க் ரோட்டரை உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அதில் இருக்க ஸ்கோர் மார்க் எந்த அளவுக்கு இருக்குன்றது. கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு சொன்னதுனால ஷிஃப்ட்டுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ரோட்டர் 2, அது கூடவே கேலிபர் பின்ஸ் அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா பிரேக் பேட். இது எல்லாம் தான் இந்த வண்டிக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாருதியோட OE ஜென்யூன் ஸ்பேர் தான். டிஸ்க் ரோட்டர் மெயினாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து 1.5 lakhs கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. சரி வாங்க ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கேலிபர் பின்ஸ், பிரேக் பேட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஸ்க் ரோட்டர். ரைட் ஹேண்ட் சைடு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பிரேக் பேடோட கண்டிஷன் பார்த்தீங்களா, இதுலேயும் ஸ்கோர் மார்க் அதிகமாக தான் இருக்குது. எப்போ டிஸ்க் ரோட்டர் சேஞ்ச் பண்ணாலுமே செட்டாக சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஃபிட் பண்ணி பக்காவாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரையல் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வெஹிக்கிள் ஒரு ஜென்ரலாக செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். பிகாஸ் நம்ம பிரேக்கை ரிமூவ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கோம்ல, வேற ஒன்றும் இல்லை, பிரேக்கை கம்ப்ரெஸ் பண்ணி பிரேக் பேடை லோட் பண்ணணும். வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடும். வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன எப்பவும் போல் டெலிவரி தான். இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு ஷிஃப்ட் வச்சுருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.